எட்டு தொகை நூல்கள் யாவை? எட்டு தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு முதலியன. நடுங்க வரும் துன்பம் யாருக்கு இல்லை என குறள் கூறுகிறது. பின்னர் வரக்கூடிய இன்னல்களை முன்னதாக அறிந்து தன்னை காத்து கொள்ளும் அறிவுடையவர்க்கு அவர் நடுங்குமாறு வரும் துன்பம் எதுவும் இல்லை என குறள் கூறுகிறது. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இராமன் குறிப்பால் உணர்ந்தவை யாவை? சீதை நலத்துடன் இருக்கிறாள். சீதையை அனுமன் கண்டுள்ளான். சீதை கற்பு நிலை தவறாது இருக்கிறாள். துன்பம் எப்போது சிதறி போகும்? தந்தை பெரியார் போல அளவாய் தகுதிக்கேற்ப ஒவ்வொரு நாளும் செலவு செய்தால் பாறாங்கல் மீது விழுந்த மழைநீர் உடனே சிதறி விழுவது போல துன்பம் பறந்தோடும். சுந்தரர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட காரணம் யாது? சிவபெருமான் சுந்தரரை தம் தோழராய் கொண்டமையால் அவர் தம்பிரான் தோழர் என வழங்கப்பட்டார். வரத நஞ்சைய பிள்ளை எக்காரணங்களால் தமிழன்னையை வாழ்த்துவம் என்று கூறுகிறார். இளம் வயதில் முதலாய் எமது நாவை பேசுவதற்கு அசைவித்த மொழி. எங்கள் அறிவு கண்ணை மலரச் செய்து உலக நடைமுறைகளையும் உண்மைகளையும் எம் கருத்தோடு பொருந்தச் செய்த மொழி. எங்கள் சிந்தனைகளை மற்றவர் அறிய நான் உள்ளேன் என துணை செய்ய என முன்வந்து உதவிய திருத்தமான மொழி. பல்வேறு வகைப்பட்ட பிற மொழிகளை கற்பதற்கு எங்களுக்கு உதவி புரிந்த வளம் பொருந்திய மொழி. அதனால் எங்களின் தாய்மொழியாகிய தாய் என்றும் வாழ்க வாழ்க என்று அவள் திருவடியை வாழ்த்துவோம். நற்றாய் காக்கைக்கு பாராய் கடன் உரைத்தவற்றை புலப்படுத்துக. குற்றம் சிறிதும் இல்லாத சிறகினை உடைய சிறிய கரும் காக்கையே, நீ உன்னுடைய பேரன்பு மிக்க சுற்றத்தோடு மிகுதியாக உண்பதற்கு பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் பச்சை ஊன் கலந்த உணவினை அமுதாக ஆக்கி பலியாக கொடுப்பேன். அழகிய சிலவாகிய கூந்தலை உடைய என் மகளை அவள் தேர்ந்து கொண்ட தலைவனோடு என் இல்லம் விரைந்து வந்திட கரைந்தருள வேண்டும். அறிவின் இலக்கணம். மனத்தை தீய வழிகளிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவது. எந்த செய்தியை எவர் கூற கேட்டாலும் அவர் கூறிய செய்தியின் உண்மை பொருளை ஆராய்ந்து காண்பது. அரிய கருத்துக்களை பிறர் மனம் கொள்ளுமாறு உரைப்பது. பிறர் வாயிலிருந்து கேட்டவற்றுள் உள்ள நுண்பொருளை ஆராய்ந்து காண்பது. உயர்ந்தவர்களோடு நட்பு கொண்டு பின் அந்நட்பில் வளர்தலும் தேதலும் இல்லாமல் ஒரே நிலையில் நிற்பது. உயர்ந்தோர் எவ்வழியில் நடக்கின்றாரோ தானும் அவ்வழியில் நடந்து செல்வது ஆகியன அறிவின் இலக்கணமாக வள்ளுவர் உரைக்கின்றார். கோவலனை கண்ட பொழுது நிகழ்ந்த அற்புதம் யாது?
கணவனின் துயர் கண்டு புலம்பினாள் கண்ணகி. கோவலனின் திருவுரையும் மார்பினை தழுவினாள். அப்போது கோவலன் எழுந்து கண்ணகியை நோக்கி, உன் முழுமதி போன்ற முகம் கன்றியதே எனக் கூறினான். கண்ணகியின் கண்ணீரை தன் கையால் துடைத்தான். கண்ணகி அழுதாள், ஏங்கினாள், நிலத்தில் வீழ்ந்தாள். தொழத்தக்க தன் கணவனின் திருவடிகளை பற்றினான். பின்னர் கோவலன் இவ்வுடலை நீங்கி விட்டு சொர்க்கம் புகும் பொருட்டு எழுந்தான். தேவர்கள் வாழும் வானுலகம் புகுந்தான். தாவீதன் கோலியாத்தினை வென்றமை யாங்கனம். கடவுள் துணையோடு வெல்வதாய் கூறி கவனை சுழற்றினான். அவன் கல்லை கவனில் வைத்ததையும் கவனை சுழற்றியதையும் கல்லை விரைவில் செலுத்தியதையும் எவரும் காணவில்லை. அக்கல் இடி முழக்கம் போல் கோலியாத்தின் நெற்றியில் பாய்ந்ததையும் கதிரவன் வரவால் இருள் அழிவது போல் அக்கொடியவன் கீழே வீழ்ந்ததையும் கண்டனர். தலைவி மேகத்திடம் மொழிந்த தூது மொழிகள் யாவை? செந்தாமரை மலர் போன்ற திருக்கண் வளர்கின்ற திருமாலை போல பொதிய மலையில் பக்கங்களிலே தங்கியிருக்கின்ற மேகங்களே, இரவில் தோன்றும் இளம் திங்களும் இறையத் தேடுகின்ற குயிலின் கொஞ்சும் எனது உயிரை வாயிலிட்டு புசித்தலால் யான் ஒளிகிறேன். அதை மேரு மலையிலும் கைலாய மலையிலும் பொதிய மலையிலும் எழுந்தருளியிருப்பவரும் அரசகுமாரியாகிய தாடாதகை பிராட்டியின் கணவருமாகிய மதுரையில் கோவில் கொண்டுள்ள சோமசுந்தர பெருமானிடம் சென்று புகழ்வீர்களாக. ராசராச சோழனின் வில், வாள், முரசு, கொடி, குடை குறித்து கூறப்பட்டன யாவை? ராசராசனின் வில் இந்திரனை வென்றது. ஓர் அம்பினை வளைத்து விடுத்து பெருங்கடல் காய்ந்து வற்றுமாறு செய்தது. ராசராசனின் வாள் சோழ நாட்டு மக்கள் வாழ காவிரி செல்வதற்கு செய்யமலையை வெட்டி வழிவிட்டது. வானத்தில் அசைகின்ற நகரத்தினை தொலைத்தது. ராசராசனின் முரசு வஞ்சிமா நகரத்தில் திரையாக கொடுத்த கடப்ப மரத்தால் செய்யப்பட்டது. தோற்ற வேட்டு நாட்டு மன்னர்களின் தலையில் மண் சுமந்து காவிரிக்கு அணை கட்டுமாறு செய்தது. ராசராசனின் கொடி எல்லையாகிய மேருமலையை தாவி சுற்றி வந்து புலியென இந்திரனை கொண்டது. ராசராசனின் குடை தன் நாட்டு மக்களை காப்பதற்காக மேலெழுந்து வானம் முழுவதும் பரவி நடுவில் உயர்ந்து அண்ட கூடத்தை ஒத்திருக்கும். சுவடிச்சாலையில் இருக்க வேண்டிய நூல்கள் யாவை? பல்கலைக்கழகத்தில் பல்துறை நூல்கள் இருப்பது போல் தமிழர்களுக்கு அவர்கள் தாய்மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் இருத்தல் வேண்டும். பிற மொழிகளில் இருந்து நன்முறையில் தமிழாக்கம் செய்யப்பட்ட தமிழ் நூல்கள் இடம்பெறல் வேண்டும். தென் தமிழில் யாக்கப்பட்ட அமிழ்தம் போன்ற இனிய கவிதை நூல் இடம்பெறல் வேண்டும். தமிழில் அழகு நடை கொண்ட கருத்தமைந்த உரைநடை நூல்கள் இடம்பெறல் வேண்டும். அனைத்து நூல்களையும் பொருள் வாரியாக பிரித்து வைக்க வேண்டும்.
சிக்கனத்தால் வரும் பயன்கள் யாவை? சிக்கனத்தோடு வாழ்ந்தால் சீரோடும் சிறப்போடும் வாழலாம். நீரூற்றைப் போல சிக்கனம் தொடர்ந்து பயனளிக்கும். சிக்கனத்தை செயல்படுத்தி வாழ்பவர்களுக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களும் பாறாங்கல் மீது விழும் மழைநீர் போல உடனே விலகி ஓடிவிடும். சிக்கனம்தான் ஒருவனுக்கு சிறந்த சொத்தாகும். அறிவோர்க்கும் அறிவனாகிய அருகதேவனை நீலகேசி வழிபட்டமை எவ்வாறு? அறிஞர்களுக்கெல்லாம் மேலான அறிவை உடையவனே, கந்தருவர் உன் இரு பக்கங்களிலும் நின்று கவரிகளை அசைப்பர். நீ அரியணையில் அமர்ந்தருளி திரு ஒளி மண்டிலங்கள் மூன்றும் விளங்கி ஒளிரவும், சந்திர மண்டிலம் போன்ற வட்ட வடிவினமாகி முக்குடைகள் கவிழ்ந்து நிழல் தரவும், தேவர் கூட்டமாகிய சான்றோர் கேட்டு தெளியும்படி 3 ஆகமங்களையும் திருவாய் மலர்ந்தருளினாய். ஆதலால் அருகதேவனே, உன் அடியனை பணிவோம். அறிவுடைமை எனும் அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள். அறிவின் சிறப்பு ஒருவருக்கு அழிவு நேராமல் காக்கக்கூடிய கருவி மட்டுமல்லாமல் பகைவரால் அழிக்க முடியாத அரணும் ஆகும். அறிவின் இலக்கணம் மனத்தை தீய வழியில் செல்ல விடாமல் தடுத்து நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். எந்த செய்தியை யார் கூற கேட்டாலும் அச்செய்தியின் உண்மை பொருளை ஆராய்ந்து அறிய வல்லதே அறிவாகும். பிறர் மனம் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய அரிய கருத்துக்களை எடுத்துரைத்தும் பிறரின் கருத்துக்களில் உள்ள நுண்பொருளையும் காண்பதும் அறிவுடைமையாகும். உலகிலுள்ள உயர்ந்தாரோடு நட்பு கொண்டு அந்நட்பில் வளர்தலும் தேய்தலும் இன்றி ஒரு நிலையில் நிற்றல் வேண்டும். உலக மக்கள் எவ்வழியில் செல்கின்றார்களோ அவ்வழியில் தானும் செல்வதே சிறந்த அறிவாகும். அறிவுடையாரது இலக்கணம் பின்னால் நிகழப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்பவர் அறிவுடையார் ஆவார். அவ்வாறு நிகழப்போவதை அறியாதவர் அறிவிலார் ஆவார். அஞ்ச வேண்டிய பழி பாவங்களுக்கு அஞ்சியும் வாழ்தல் அறிவுடைமை, அஞ்சாமல் வாழ்வது அறியாமை. அறிவுடையார்க்கு துன்பமில்லை. பின்னால் வரக்கூடிய துன்பத்தை முன்னரே அறிந்து காத்து கொள்ளும் அறிவுடையார்க்கு அவர் நடுங்குமாறு நேரக்கூடிய துன்பம் ஏதும் இல்லை. அறிவுடையார் எல்லாம் உடையார். வேறு ஒன்றும் இல்லாதவராயினும் எல்லாம் உடையவர் அறிவுடையார். எல்லாம் உடையவராயினும் ஒன்றும் இல்லாதவர் அறிவு இல்லாதவர் ஆவார்.